எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இங்கே பாருங்க, கோழி 10 நாளாச்சு கொடா போட்டு திறந்துவிட்டு. இந்த கொடாப்புலேருந்து கீரி பிடிச்சி போயிடும்னு புதுக்கு திறந்துவிடவே இல்லை. இன்றைக்கி சாயந்தரம் திறந்து விட்டோன்னு பாருங்கள், கோழி புது கோழியாக பிடிச்சப்ப அதெல்லாம் கொத்திக்கிட்டு கிடந்துச்சு. அதை விரட்டி விட்டுருச்சு அந்த கருப்பு கோழியை. 10 நாளாக அடைச்சே போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொத்தலை. எல்லாம் ஒற்றுமையாக, நாளும் ஒற்றுமையாக இங்கே பாருங்கள் சந்தோஷமாக தேயிலைக்கு அடியில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த 3 கோழிக்கும் சேவல் பாதுகாப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, பூ எல்லோ கலர் நல்லா பூத்துருக்கு. அந்த புது கோழி பிடிச்ச கோழியை பார்த்தீங்கன்னா கொத்தி விரட்டும். இப்போ எல்லாம் ஒன்றா 10 நாளாக அடைச்சி போட்டிருந்ததுனால இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் திறந்துட்டுனா ஜாலியாக உட்காந்து எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அழகா பூத்துருக்கு பாருங்கள். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரோஸ் ஒன்று இருக்குது. ஆரஞ்சு கலரும் இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ மழை சீசன் முடிஞ்சிருச்சு. வெயில் அடிக்கிறதுனால டெய்லியும் சாயந்தரம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். நேற்று தண்ணி ஊற்றுனேன், இன்றைக்கி அதனால் ஊற்றலை. பார்த்திங்கன்னா குட்டி டபுள் ரோஸு, குட்டியாக ஆரஞ்சு கலரு ரோஸு அங்கே உங்கள்கிட்ட காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா குட்டி ஆரஞ்சு இப்போ தான் மொட்டு விட்ருக்கு. அது சென்ட் ரோஸு, அதுவும் மொட்டு விட்ருக்குன்னு 2 நாளில் விரிஞ்சிரும். புதினா பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்துக்கு மாற்றிட்டேன். மண்ணில் வச்சா தான் நல்லா புதினாலாம் வருது. நான் வேறு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், அது நல்லா வரல. அதனால் அதை எடுத்து தனியாக அங்கே மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன். இங்கே பாருங்க, அணில் ஒழிச்சு. இந்த பூவும் பார்த்தீங்கன்னா நிறையா பூத்துருக்கு. இங்கே பாருங்க, இது மொட்டா இருக்கப்போ நல்லாயிருக்கும். விரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஒயிட் கலராக மாறிடும். மொட்டா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் கொஞ்சம். இப்போ கோழிலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விளாண்டுட்டு இப்போ தான் தீனி சாப்பிட தொடங்கியிருக்காங்க. அது தக்காளி கீரையை நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்காகவே அங்கங்கே வளர்கிற கீரையை விட்டு வச்சுருது. பார்த்தீங்கன்னா தக்காளி கீரை எப்படி சாப்பிட்டுட்டுருக்குங்க கோழி. புதுசாக பிடிச்சி வந்தப்போ திறந்து விட்டோன்னா மரத்து மேலே போய் அடைஞ்சிருச்சு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் திறந்து விடாமல் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்துட்டதுக்கப்புறம் எல்லாம் இன்றைக்கி மரத்து மேலே போகாதுன்னு நினைக்கிறேன்.
பாருங்க, நானும் ஒற்றுமையாக தக்காளி கீரை சாப்பிட்டுட்ருக்காங்க. பின்னாடியே ஒரு ஆள் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, கீரி வந்துருன்ட்டு. சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் தான் அடையும். அன்ன வரைச்ச கோழியை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். பாருங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.